திருமாவளவன் போன்றவர்கள்லாம் ஒட்டுமொத்த மக்களுக்கான விடுதலை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஜாதியை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கறது பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஆனா மேடையில பேசலாம், நடைமுறை ஒத்துக்கிட முடியும். அன்னைக்கு ஒரு பெரிய மாநாடு, அதுதான் இலக்குன்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அவர் ஒரு மாநாடு போடுறாரு. அதிகமான 80-90% விழுக்காடு எந்த சாதி வருது அவர் கூட்டத்துல? அவர் தம்பி திருமாவளவன் கூட்டுற கூட்டத்துல எல்லா ஜாதிக்காரும் மொத்தமா வர்றாங்களா? எத்தனை வேலை 80-90% பழைய சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் வர்றாங்க. எப்படி இது? மேடையில் இருக்கவங்க எல்லாரும் இப்ப நான் எல்லாரும் நீங்க கால்குலேட் பண்ணீங்களா? எல்லாருமே பறையர் சமூகம். ஆமா, கண்டிப்பா. அதுல என்ன சந்தேகம்? அவர் மேடையில இந்த குற கூட்டம் எல்லாம் ஜாதிக்காரனே இல்லைன்னு சொல்லுங்க. எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க? எல்லாரையும் நீங்க ஒரே கீழ வைக்கிறது சரியான 80 விழுக்காடு பறைய சமுதாயத்தை அவர் அந்த சாதியை சார்ந்தவர். அவரை பூஜிக்கிறாங்க, வணங்குறாங்க, வாழ்த்துதான், நல்லதுன்னு சொல்றேன். பிரியக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் 1000 கருத்து சொல்லாங்க. மக்களுடைய மனநிலையை நீங்க பாருங்க. ஒடுக்கப்பட்ட மக்களை இப்படி கூறுகளா பிரிக்கிறது தான் பாஜகவுடைய சித்தாந்தம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப நீங்களும் அதான் ஒரே வார்த்தை சொல்றேன், ஒடுக்கப்பட்ட மக்களை சித்தாந்தம் பிஜேபி. உங்களுக்கு எனக்கு அறிவு இல்லையான்னு கேட்கிறேன். எல்லாத்துக்கும் பிஜேபி பழிய போறீங்களே. உங்களுக்கு சுய புத்தி இருக்கு, எனக்கு சுய புத்தி இருக்கு. ஏன் நீங்க எஸ்சி கான்ஸ்டிடுவன்சில இருக்கிற அவ்வளவு பேர் ஒன்னா சேர்த்து இருக்கிற தலைவர் ஒன்னா சேர்க்க முடியுமா? அரசியல் விடாது. அதிமுக ஒரு குரூப் போச்சா திமுக ஒரு குரூப் போகும், திமுக ஒரு குரூப் போனா காங்கிரஸ் ஒரு குரூப் போகும். அப்படியே சேர்ந்தாலும் இவங்க 3 பேர் சேர்ந்து உடைப்பாங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையா இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா அங்க திருப்பதி அவங்ககிட்ட தான் போய் நிக்க வேண்டியிருக்கு. அதனால சாதிய ரீதியா அவங்க சாதி அவனோட பெருசு இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் கலப்பு திருமணத்தை ஜான் பண்ணி நான் ஆதிக்குவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் திருமணம் செய்து கொண்டதுனால கலப்பு திருமணம்னா அதனால நான் சொல்ல, பொதுவா அதனால சமத்துவம் வரணும். அதை நான் ஏத்துக்கிறேன்.